ராமதாஸ் என்ன கண்காட்சியா? அவருக்கு ஏதாவது ஆச்சுனா தொலைத்து விடுவேன். பாசத்தில் பொங்கிய அன்புமணி. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரும் மூத்த அரசியல் தலைவருமான டாக்டர் ராமதாஸ் கடந்த வாரம் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் இதய பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டார். அக்டோபர் 6ஆம் தேதி காலை அவருக்கு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து ராமதாஸ் உடல்நிலை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சீமான் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று உடல்நிலையை கேட்டறிந்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை முடிவடைந்ததை அடுத்து ராமதாஸ் கடந்த 7ஆம் தேதி வீடு திரும்பினார். இது தொடர்பாக பாமக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நலமுடன் வீடு திரும்பியுள்ளார். மருத்துவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொண்டதின் பேரில் மருத்துவர்கள் அறிவுறுத்தல் படி 12ஆம் தேதி வரை ஓய்வு எடுக்க உள்ளார். எனவே மருத்துவர் ஐயா அவர்களின் பார்வையாளர் சந்திப்பு 12ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் மருத்துவர் ஐயாவை சந்திக்க விரும்பும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பார்வையாளர்கள் வருகின்ற திங்கட்கிழமை முதல் வழக்கம் போல தினமும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை நேரடியாக சந்திக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று உத்தண்டியில் பாமக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அன்புமணி, ராமதாஸ் உடல்நிலை தொடர்பாக கூறுகையில், மருத்துவர் ஐயா உடல்நிலை பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். சோதனை செய்ததில் ஒன்றுமில்லை. சிலர் போன் செய்து ஐயாவிற்கு உடம்பு சரியில்லை வந்து பாருங்கள், ஐயாவிற்கு உடல்நிலை சரியில்லை வந்து பாருங்கள் என அழைத்துள்ளனர். ரொம்ப அசிங்கமா இருக்கு. ராமதாஸை வைத்து உடன் இருப்பவர்கள் டிராமா செய்கிறார்கள். ஐயாவிற்கு 87 வயது ஆகிறது. செக்அப் சென்றுள்ளார். அப்பொழுது ஆஞ்சியோ செய்யப்பட்டுள்ளது. எந்தவித இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடாது. ஆனால் யாரோ உள்ளே வந்து பார்த்துவிட்டு போகிறார்கள். வந்து பாருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். ஐயாவுடைய உயிர், ஐயாவினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ராமதாஸுக்கு ஏதாவது என்றால் தொலைத்து விடுவேன். நான் இருக்கும் பொழுது காரிடார் பக்கம் கூட யாரையும் விட மாட்டேன். இப்போ கதவை கூட தட்டுவதில்லை. நேராக உள்ளே செல்கிறார்கள். தூங்க விடுவதில்லை. பாத்ரூமில் இருந்தால் கூட ஐயா போன் என கொடுக்கிறார்கள் என அன்புமணி விமர்சித்தார். மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும். நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.